வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் மார்வல் இந்த பிளேடுக்குன்னு ஒரு வீடியோ காலத்தை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியலங்க. இப்போ லேட்டஸ்டாக நம்ம கேம் ஃபேக்கே ஒரு சின்ன இன்டர்வியூவில் பிளேடை பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காரு. பிளேட் படம் வருமா வராதான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக வரும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன மாதிரி பிளேட் படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எதனால இவ்வளோ டிலே ஆகியிருக்குன்னு சொல்லி மொத்தமாக சொல்லியிருக்காரு. பிளேட் படம் வரதுக்கான சில அறிகுறி இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் படத்தை எப்போ தெரியுமா அனௌன்ஸ் பண்ணாங்க? 2018. அதாவது மார்ஷல் அலி ஆல்மோஸ்ட் 45 வயசில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த மனுஷருக்கு 50 தாண்டி ஓடி இருக்கு. என்ன இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. ஐ மீன் 8 வருஷமா அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 டைரக்டர்ஸ் மாறிட்டாங்க. 8 ரைட்டர்ஸ் கிட்ட உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹெல்லில் இந்த படம் மாட்டிருக்கும்னு. ஐ மீன் இன்னும் 2 வருஷம் போயிடுச்சுன்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் போய் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வர மாதிரி 2028 தான் படம் வர மாதிரி அமைஞ்சிச்சுன்னா காமிக்கால இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி 10 வருஷம் ஐ மீன் 10 இயர்ஸ் ஆனிவர்சரியில் தான் இந்த படத்தை நீங்க பார்ப்பீங்க. எங்கேயுமே நான் இப்படி கேள்விப்பட்டது இல்லடா. வழக்கமா ஒரு படத்துக்கு சீக்வல் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்துருக்கேன். இல்லை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த 10 வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்ணதை பார்த்திருக்கேன். ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணி 10 வருஷம் கழிச்சு அந்த படமே வருதுடா. என்னடா இது புது வித்தியாசமான அனிவர்சரியா இருக்கு. இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணுவாங்க போல. ஸோ அப்படி என்னதான் பிரச்சனை? ஐ மீன் லெதர் கோட் போட்டு ஒரு கையில் கத்தியை கொடுத்து வேம்பேரை வெட்ட சொன்னா அதானே பிளேட் படம். அப்படி தானே இவ்வளோ நாள் நம்ம பிளேட் படத்தை பார்த்துட்டு இருக்கோம். வேம்பேர் ஹண்டரா அது எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா கெவின் ஃபெய்கே நாங்கள் அப்படி ஒரு சாதாரண பிளேட் படத்தை எடுக்க ஆசைப்படல. ஐ மீன் நாங்கள் எடுக்கிற படம் இன்சென்ட்லி குட்டாக இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது. அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் வாயை பொழந்தது தக்காளி இதாண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரணும். அப்படிங்கிற மாதிரி இன்சென்ட்லி குட்டான ஒரு தரமான படத்தை நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோங்கிற மாதிரி கெவின் ஃபெய்கே சொல்லியிருக்காப்ல. அதுக்கு என்னப்பா என்ன ஒரு 8-10 வருஷம் ஆகுமாப்பா? அந்த நல்ல ஒரு படத்தை கொடுக்க 8-10 வருஷம் ஆகுமா? பட் ஆகலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மல்டிவர்ஸ் எந்த நிலமையில போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளேட் படம் வந்து இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட ஓக்கச்சண்டா பாலிடிக்ஸ் அது எல்லாத்தையுமே திணிச்சு இந்த படத்தை கண்ட்ராவே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லீக்கான ஸ்கிரிப்ட் படி பார்க்கும்போது இந்த ஃபீமேல் ஆக்டர்ஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டர்ஸாக வச்சு அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு சைடு ஆக்டராக தான் இந்த பக்கம் நம்ம பிளேட் வர மாதிரி கதை போயிட்டு இருந்திருக்காங்க. அதை நம்ம மார்ஷல் அலியே இப்படி நீங்கள் படத்தீங்கன்னா நான் நடிக்க மாட்டேன் சொல்லி வெளில வந்துட்டாரன். அந்த மாதிரி நிறைய ஓக்கான ஸ்கிரிப்டையுமே அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மார்வல் டிஸ்னி நிறைய பேர் இப்படி தான் புஷ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஒருவேளை அந்த சமயத்தில் பிளேட் படம் வந்துருது கண்டாவையா இருந்திருக்குமோ. பட் இப்போ மார்வல் கொஞ்சமா இருந்து வெளில வர மாதிரி தெரியுது. தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஆப்வியஸா நீங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்மே பார்த்திருப்பீங்க நம்புறேன். இப்படி வெளியில வர அந்த சமயத்தில் பிளேட் படம் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் பெட்டரா அமையலாம். அண்ட் ஃபார் ஃபன் ஃபேக்ட், எரிக் பியர்சன் இருக்கல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ரைட்டர் இப்போ கரண்டாவது பார்த்தீங்கன்னா பிளேட் படத்தோட அட்டாச் ஆகியிருக்காரு. ஸோ அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல ஸ்ட்ரீம் லைன் ஸ்ட்ரெயிட் டு த பிளாட் ஸ்டோரி லைன் அது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பிளேட் படத்துக்கும் எழுதுறாங்கன்னா அல்டிமேட் அமையும் நம்புறேன். ஸோ இவ்வளோ நாட்கள் அவங்க வெயிட் பண்ணது ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு அண்ட் ஃபைனலி அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த வருஷத்தில் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கெவின் ஃபெய்கே பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டேல ஒரு கதையை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கதையை தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி கிளியர் கட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஸோ மாடர்ன் டேல இப்போதைக்கு அந்த கதை நடக்கிற மாதிரி பிளான் ஆகியிருக்கு. அது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு கரண்ட் பிளாட்டுங்கிறது பிளேட் மாடர்ன் டேல இருக்காம தான் எழுதவே பட்டிருக்கான். விச் இஸ் ரியலி குட். இதுக்கு முன்னாடி நிறைய பீரியட் பிளான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் 1930s நடக்கிற ஒரு பிளேட் படத்தை அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பிளான் மட்டும் இல்லைங்க, அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஹெவியாக போயிருந்துருக்கு. சில செட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே சேர்ந்து அதில் நடிக்க போகிற எல்லாருக்குமே காஸ்டியூம் டிசைனும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1930s நடக்கக்கூடிய ஒரு பிளேட் படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கான காசும் செலவு பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பிளாட்டும் அந்த கதையும் சரியில்லை. அந்த டேரக்டரும் விளங்கின அந்த சமயத்தில் மொத்தமாகவே அந்த கதையை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதை லைட்டாக ஒட்டு கேட்டுட்டு இருந்தால் நம்ம ரைன் கோக்லர் நீங்கள் தான் அந்த மொத்தத்தையும் ட்ராப் பண்ணிட்டீங்களே, அதுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்க அந்த மொத்த ட்ரெஸ்ஸுமே எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு 1930s வேம்பயர் படம் எடுத்துட்டு இருக்கேன் சின்னஸ்ன்னு சொல்லி அதுக்கு யூஸ் படிப்பேன்னு சொல்லி அந்த பிளேட் படத்துக்காக உருவாக்கப்பட்ட சில காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னஸ் படத்துக்காக இந்த மனுஷன் ரைன் கோக்லர் யூஸ் பண்ணியிருக்காரு. கெவின் ஃபெய்கேமே இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக பிளேட் படத்துக்கு உருவாக்கப்பட்ட சில சூட்ஸ் தான் நீங்கள் சின்னஸ் படத்தில் பார்த்துருக்கீங்க. ஃபைனலாக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஒரு டீம் கேம்ப் ஃபயர் சீக்வன்ஸ்லாம் வரும்ல, அதில் யூஸ் பண்ண முக்காவாசி சூட்ஸுங்கிறது பிளேட் படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட அதுக்காகவே தைக்கப்பட்ட சூட்ஸாங்க. அந்த காஸ்டியூம் டிசைன் அண்ட் அந்த பீரியாடிக்கல் லுக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் பிளேட் படத்தை பீரியாடிக்கலாக கொடுக்குற அந்த பிளான் மார்வலுக்கு இருந்திருக்கு. பட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1930sலேயே இந்த பக்கம் பிளேட் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டாங்கன்னா அவர் தான் லிட்டரலி ஃபர்ஸ்ட் அவெஞ்சராக இருப்பார். ரைட், கேப்டன் அமெரிக்காவுக்கும் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை அது எனக்கு என்னமோ செட் ஆகி இருக்காது. இட்டர்னல்ஸ் போலவே இது வரைக்கும் நம்ம பிளேட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்ப ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ மார்வலோட டைம்லாம் அது மிகப்பெரிய சில மாற்றங்களே ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் மார்வலோட பிகினிங்கிறதே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது தேவையில்லாதான் நீங்கள் மார்வலோட ஃப்ளோவே பல இடங்களை மாற்றி விட்டுரும். அதுக்கு பேசாமல் மாடர்ன் டேலேயே நடக்கிற ஒரு ஸ்டுடியோ கொடுத்துலாங்கிற தாட்டில் தான் இப்போதைக்கு பிளேடோட கான்செப்டே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ வரப்போகிற பிளேட் மாடர்ன் டைமில் தான் நடக்க போகுது. பட் சீக்ரெட் வார்ஸோட ரீபூட் டைம்லைனுக்கு அப்புறம் தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது சீக்ரெட் வார்ஸ் டெக்னிக்கலாக மார்வலில் ரீபூட் பண்ண போது அதையுமே கெவின் ஃபெய்கே அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய சிங்குலர் டைம்லைன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆக போகுது. அதில் நம்ம பிளேடோட கதையும் புதுசாக ஆரம்பிக்கலாம்.
புதுசாக புது ரீபூட்டில் ஆப்வியஸாக புது எக்ஸ்பெண்ட் கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். அவர் கூடவே சேர்ந்து பிளேடுமே வரலாம். யாருக்கு தெரியும், இந்த ரீசெட்டான டைம்லைனில் தான் நம்ம பூமியில் வேம்பேஸே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் கதை போகலாம். ஸோ பிளேடுக்கான தேவை வரும்போது தானே அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அந்த தேவையை உருவாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இப்போதைக்கு மார்வல் இருக்காங்க. நடுவில் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியா மாற்ற ஐடியாவும் இருந்திருக்கு மார்வலுக்கு. ஐ மீன் எப்படி நிக் ஃபியூரி எல்லா ஹீரோஸுமே ஒன்றா சேர்த்து அவெஞ்சர்ஸ்ங்கிற டீமை ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீரோஸை ஒன்றா சேர்த்து மிட்நைட் சன்ஸை ஃபார்ம் பண்ணுற ஐடியா மார்வலுக்கு இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த இட்டர்னல்ஸ் படத்தோட கிட் ஹாரிங்டன் கடைசி போஸ்ட் கிரெடிட் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இபானி பிளேடை தொடும்போது தம்பி அதை பற்றி உனக்கு தெரியுமாங்கிற ஒரு வாய்ஸ் மட்டும் அவருக்கு கேட்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் வேறு யார்த்தும் இல்லை, மகேஷ்லாலியோட பிளேடு தான். ஸோ பிளேட் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக மார்வலில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அவருடைய வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு அப்பியர் ஆயிருக்கு. அவர் பிளாக் நைட்டை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணல, எங்கேயுமே பேசவும் இல்லை. மூன் நைட் சீசன் 1ல் நம்ம பிளேட் அப்பியர் ஆகிறதா இருந்திருக்குங்க. அதில் ஆல்மோஸ்ட் ரேட்டிங்கில் வந்து போயிருக்கு. இது ஆக்சுவலாக அந்த 1930s சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக்கல் ஸ்டைலில் பிளேட் எடுக்கிற அந்த சமயத்தில் தான் மூன் நைட்டுக்கு அந்த பேச்சும் ஓடி இருக்கேன். ஆனால் அந்த 1930s கதையை ட்ராப் பண்ணிட்ட அப்புறம் மூன் நைட்டுக்குள்ள அவருடைய கதையை சொல்லவே முடியாது. ஏன்னா பிளேடுக்கே கதை இல்லை, அப்படி எப்படி அவருடைய கதையை மூன் நைட்டில் சொல்கிறது? ஸோ அதை ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த ஐடியா மூன் நைட் ரைட்டிங்க்கு அப்புறம் தான் ட்ராப்பே ஆகியிருக்கு. ஸோ ஒரிஜினலாக பிளேடுமே மூன் நைட்டில் வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் நேச்சுரல் ஹீரோஸுமே ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு நிக் ஃபியூரியா வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் பிளேடுக்கு ரெய்டு ஸ்டைலில் ஒரு ஸ்டோரியுமே கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ரெய்டுனா ஒரே ராத்திரியில் ஒரு பெரிய டவரில் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸுமே அடிச்சு நவுத்திட்டு வேம்பையரை போட்டு தர மாதிரி ஒரு கதை, ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் ஒரே ராத்திரியில் நடக்கக்கூடிய ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேடுக்கான அந்த மொத்த கதை மாற்றங்களும் நடக்கிற அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சீக்ரெட் வாஸ் ரீபூட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பிளேடையே பார்க்க போகிறோம். புது வேம்பையர்ஸ், புது எக்ஸ்மேன் அண்ட் ஆப்வியஸாக புது பிளேட். எனக்கு என்னமோ மார்வல் ஆப்ஷன் கிடைச்சா மகேஷ்லாலியுமே ரீகாஸ்ட் பண்ணுவாங்க போல தான் தோணுது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஆல்மோஸ்ட் 51 வயசு. இதுக்கப்புறம் பிளேடாக அந்த மனுஷனால் ஆக்ஷன்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. அடுத்த ஒரு 10 வருஷம் ரன் ஆகணும்னா வயசான பிளேடாக மாறிடுவாருங்க. அது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஆக்டர் தான், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் பிளேட் இஸ் அ கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ. அந்த ஆக்ஷன் டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கன்வின்ஸும் பண்ணணும் இவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. வயசான சமயத்தில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி அதுக்காக வந்து மார்வல் பாசிபிளி இந்த பக்கம் மனுஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஆப்ஷன் கிடைச்சா ரீகாஸ்ட் பண்ணுற நிலைமையில தான் இருக்காங்க. அதான் உண்மை. நீங்கள் நம்மளனால அதான் நெசம், புரியுதா? அண்ட் ரூமர் படி பார்க்கும்போது அடுத்த சாகா மியூட்டன் சாகா தான். பட் அதை தொடர்ந்து சூப்பர் நேச்சுரல் சாகாவும் ரன் ஆகலாம். இது வரைக்கும் மார்வல் பண்ணது ஒரு புது முயற்சியாக அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த 7 வருஷம் பிளானை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், பக்காவாக அந்த பிளான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேம்ஃபிகே பல இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதன்படி மேபி மியூட்டன் சாகா அண்ட் சூப்பர் நேச்சுரல் சாகா பேரலாக ரன் ஆகலாம். இதுக்கு நடுவில் அவெஞ்சர்ஸ் மாட்டிக்கிற மாதிரி கதை எழுதப்படலாம். ஏன்னா இது வரைக்கும் 2 சாகலாம் நம்ம அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய டீம் வரப்போகுது. எக்ஸ்மென் டீம், அகைன் மிட்நைட் சன்ஸ் டீம், தண்டர்போல்ட்ஸ் டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அவங்க நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இன்ஹியூமன்ஸ் டீம் வருமா கேள்விக்குறி. நிறைய டீம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் மேஜராக எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்மென், மிட்நைட் சன்ஸ் கூடவே அவெஞ்சர்ஸ் எப்படி எக்ஸ்மென் அண்ட் மிட்நைட் சன்ஸ் 2 பேருமே சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை அழகாகவே எழுதலாம். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அவெஞ்சர்ஸை பேஸ் பண்ணி அவெஞ்சர்ஸை ரூட்டாக வச்சு நம்ம 2 சாகாவை அழகாக ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரியும் கதை போயிடும். லைக் இவங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி கதை போகும்னு நம்புகிறேன். ஒரு வில்லன் ஃபோக்கஸ்டாக இந்த சாகா நகராமல் அவெஞ்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக நகரலாம். லைக் அவெஞ்சர்ஸை மெயின் வில்லனாக மாற்றி அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மெனும் அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் மிட்நைட் சன்ஸுங்கிற மாதிரியும் கதை போகலாம். அமேசிங்காக இருக்கும் நம்புறேன். 10வது வரைக்கும் மெஃபிஸ்டோ வரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் நேச்சுரல் சாகாவுக்கு மெஃபிஸ்டோ கூட வில்லனை இறக்கலாம். நிறைய ஆப்ஷன் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம சீக்ரெட் வார்ஸ் பார்த்துட்டு அப்புறம் தாங்க முடிவே பண்ண முடியும். பிளேடை நம்ம சீக்ரெட் வார்ஸ்லேயே டெபியூவும் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்ட் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா பிளேட் ஷுட் பி இன்சென்ட்லி குட்னு. அந்த வகையில் பிளேடை கிட்டத்தட்ட சூப்பர் நேச்சுரல் சாகா அந்த புது ஃபேஸோட அயன்மேனை ட்ரீட் பண்ணுறாங்க நம்புறேன். ஆனால் தான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற தாட்டில் இருக்காங்க. அயன்மேன் எப்படி பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி பிளேட் ஷுட் ஆல்சோ பி த பெஸ்ட் மூவி. பிளேட் படம் வருமா வராதான்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருந்தோம். பட் கேன்ஃபிகே கண்டிப்பாக அந்த படம் வரப்போது, மாடர்ன் டைமில் தான் செட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷம் வெயிட்டுக்கு அப்புறம் அந்த படம் மட்டும் நல்லா இல்லை, கோயில கொன்றோண்டா மார்வலே. ஸோ நீங்கள் பிளேட் படத்தோட டிலே அண்ட் அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மஸ்ட் பிளேட் கண்டினியூ பண்ணுமா வேணாமா? உங்கள் தாட்ஸ் உங்களோட வீசை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்ட் தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான ஒரு டெலிமே பண்ணிட்டு தெரியும். ஹேஃபன் கைஸ் வட்டா.